Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயிறு வடை எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். இது போல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், அதே போல் ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்படி கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 4 ஹவர் கழித்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நாம் ஒரு சுத்து மட்டும் அரைச்சி 80% அளவுக்கு அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் மாவில் ஆட் பண்ணி செய்யும்போது வடை டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்தது நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் 2 முறையாக நான் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட நாம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீரகம் வேண்டாம்னா சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், அது கூட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்காக ஒரு 6 பல்லு பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பூண்டு சீரகம் அதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எண்ணெய் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன். ஸோ இது நல்லா நமக்கு காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடை தட்டும்போது தின்னாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு கிறிஸ்பியாக வேண்டானீங்கன்னா கொஞ்சம் திக்காக நீங்கள் வடை செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனாக வரும்போது எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நாம் உளுந்து வடை கடலைப்பருப்பு வடைன்னு செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பச்சை பயிறு ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. இது போல் ஆயில் ஐட்டம் நம்ம பொரிக்கும் போது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம்னா எக்ஸஸ் ஆயிலெலாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கும் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, இது போல் எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் நீங்கள் குறைவாக ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சிங்கன்னா அந்த ஆயிலை 24 ஹவர்ஸ்க்குள்ளே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீயூஸ் பண்ணும்போது திரும்பவும் அது பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டிப் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவும் அவசியமானது. ஸோ இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பச்சை பயிரில் வேறு எந்த ரெசிப்பியும் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வெளியிலையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.